ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டும் இல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நான் சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 7ஆம் நாள் தொடர்ச்சியாக நம்ம சாப விமோச்சனம் அப்படிங்கிற கதையை பார்த்துட்ருக்குறோம். இதில் கலாங்கிற ஒரு திருமண வயது நெருங்கிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் கைக்கூடி வரவே இல்லை. அதனால் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அவங்க தாய்மாமன் கோபி அவங்களோட ஃப்ரெண்டு கௌசிகன்கிற ஜோதிடர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அதில் கௌசிகன்கிற ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம், அதாவது சீதாதேவி மாதிரி உள்ள ஜாதகம், அவங்களோட ஜாதகம் மாதிரி உள்ளது. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்புறம் கடைசி காலத்தில் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, திருமணம் கூடி வரதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அந்த கௌசிகனுங்கிற ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு, அதாவது உங்கள் சகோதரி குடும்பத்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு ஜெய்ப்பூருக்கு போங்க. அங்கே போயிட்டு அங்கே ராமர் சீதா தேவி அவங்க இருக்கிறாங்க. அந்த கோவிலில் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி ஒரு புண்ணியவானுக்கு கொடுங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோபிக்கு ஒரே டவுட்டு, நம்ம வழிபடுறதெல்லாம் சரி, நாங்கள் அந்த ஊரில் ஜெய்ப்பூரில் யார் புண்ணியவான்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படிங்கவும், சரி நானும் உங்கள் கூட அந்த புண்ணியவான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் ஒத்துக்கிறாரு. இப்போ ஜோதிடர், இவங்க கோபி, அவங்க அக்கா ஃபேமிலி எல்லாருமே என்ன போகிறாங்க, ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. ஜெய்ப்பூருக்கு போயிட்டு அந்த ராமர் சீதா தேவியை வழிபடுறாங்க, கலா வழிபட்டுறாங்க. அங்கே கொடுக்குற பிரசாதத்தை கலா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எல்லோரும் குதிரை வண்டியில் ஏறிக்கிட்டு அந்த ஜெய்ப்பூரை சுற்றி வர்றாங்க. அப்படி சுற்றி வரும்போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி கலாட்ட அந்த ஜோதிடர் சொல்கிறாரு, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் இந்த வீட்டில் கொடுங்க அப்படின்னுட்டு. இவங்க கலா பிரசாதத்தை எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேருந்து ஒரு இளைஞன் வர்றான் அந்த வீட்டிலேருந்து. இந்த பெண்ணை பார்த்தோன்னா அவள் அழகில் மயங்கி அப்படியே நின்றுட்டு அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒருத்தர் பார்க்கவும் அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நாங்கள் ராமர் கோவிலுக்கு வந்தோம், அதனால் பிரசாதம் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கவும், உடனே இவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் வர்றாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்றான் அவன். கூப்பிட்டுட்டு, நீங்கள் இது மாதிரி பிரசாதம் வாங்கியங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்றா. அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. வந்தோடனே பிரசாதத்தை கொடுக்குறா. கூப்பிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அவன் சொல்கிறான், என்னோடய பேர் அந்த இளைஞன் சொல்கிறான், என்னோடய பேர் வீரபத்திரன், எங்கள் அப்பா பேர் சிவராமன், எங்கள் அம்மா பேர் காமினி, இது மாதிரி எங்களுக்கு இப்போ பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பிடிச்சி போய் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. கலாவை வீரபத்திரனுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. யார், கலா அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் இருட்டானதுனால ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கிட்டு காலையில், அந்த அதிகாலையில் அந்த கௌசிகனுங்கிற ஜோதிடர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆற்றுக்கு குளிக்க போகிறாரு. குளிக்க போகும்போது தண்ணியில் இறங்கவும் அந்த ஓரமாக, அந்த ஆற்று ஓரமாக இருந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு ராட்சசன் குதித்து, என்னோடய கேள்விக்கு நீ பதில் சொல்லு, இல்லாட்டி நான் உன்னை இந்த இடத்துலையே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் அந்த ஜோதிடர்கிட்ட சொல்கிறான். ஜோதிடர் வெறும் ஜாதகம் மட்டும் பார்க்குறதில்ல, உலக ஞானமும் அவருக்கு தெரிஞ்சது, ரொம்ப தைரியசாலியும் கூட, நல்ல ஒரு டேலண்டான பர்சன். அதனால அவர் சமாளிச்சுக்கிட்டு, பயந்த மாதிரி காமிச்சிக்காமல் சமாளிச்சுக்கிட்டு, நீ பிறவியிலேயே ராட்சசன் கிடையாது, நீ ஒரு மனிதன், நீ ஏதோ ஒரு சாபத்தினால நீ இப்படி ராட்சசனாக மாறிட்ட, நீ மனிதனாக மாறணுன்னா இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காமல் என்ன பண்ணலான்னு யோசி அப்படிங்கும். நீங்கள் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு என்ன சாப விமோச்சனம் என்ன இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் கேட்குறான். அதுக்கு அந்த கௌசிகன் சொல்கிறாரு, உன்கிட்ட அபூர்வ சக்தி இருக்குது, அந்த சக்தியை தேவையில்லாமல் நீ வேஸ்ட் பண்ணாத, நீ அதை கரெக்டாக அந்த அபூர்வ சக்தியை ஏதோ ஒரு புண்ணியவதிக்கு பயன்படுற மாதிரி செஞ்சேன்னா உனக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும் அப்படின்னு. சரி, ஆமாம்மா, என்கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருக்குது, நான் ஒரு கையில் ஒரு பழத்தை எடுத்து அதை எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நான் அந்த பழத்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறந்துடும், அப்படி ஒரு சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த ராட்சசன் சொல்கிறான். கரெக்டாக சொல்லிவிட்டேன், ரொம்ப சந்தோஷம்,
அதை வந்து நீ ஒரு புண்ணியவதிக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். அந்த யார் புண்ணியவதி, நான் யாருன்னு எப்படி, யார் பாவம் செஞ்சவங்க யார் புண்ணியம் செஞ்சவங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் வந்து ஜோதிடர்கிட்ட கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், நான் இப்போ உடனே சொல்ல முடியாது அந்த புண்ணியவதியை, ஒரு கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணு, கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு, நான் நேரம் வரும்போது உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு இவன் கிளம்பி எங்கே போயிட்டுருக்குறான், திரும்ப போயிட்டாங்க வீட்டுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயாச்சு. இவங்களும் காலாவும் அந்த மணமகன் வீட்டில் வந்து கல்யாணம்லாம் நல்லா சூப்பராக நடந்து முடியுது. மணமகன் வீட்டில், அதாவது வீரபத்திரன் வீட்டில் வந்து நல்லா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்க்கை போகுது. இப்படி ஓராண்டு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லார் வீட்லேயும் ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இன்னும் குழந்தை உருவாகல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கலாவை பார்த்து கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப சங்கடம். யாரும் மணமகனை யாரும் குறை சொல்கிறதில்ல, பசங்களை யாரும் கேட்குறதில்ல இல்லையா. அந்த பொண்ணை கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. மாமனாரும் உதவிக்கு வரல. அவங்களோட கணவனும் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. கூட வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை அப்படின்னால எந்த ஒரு ஆறுதலும் அவன் சொல்லாமல் அவனும் அவளை கஷ்டப்படுத்துகிறான். அப்போ குடும்பமே கஷ்டப்படுத்தும் போது அவள் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட, அது என்ன ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்கள்ல, அது மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமநாதன் அப்படிங்கிற ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர், அவங்களுக்கு சுபத்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க.